எங்கள் வீட்டில் தான் குடியிருக்கிறாரு. இங்கே வந்த பின்னால் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே அவர் மராட்டிக்காரர் இருந்தால் கூட இங்கே சேலத்தில் தான் அவருக்கு வேலை. வெள்ளி பெற்ற உருக்கிற வேலை செஞ்சிட்ருக்காரு. இங்கே வந்த பின்னால் கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்த ஒரு 10 வயசில் ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், சின்ன பையன். அந்த அம்மாவுக்கு ஒய்ஃபு கூட ஒன்றுமே தெரியாதுப்பா, ஒரு அப்பாவி. கேட்டோன்னா நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. எப்படி தான் என்ன பிழைக்க போகிறாங்களே தெரியல. நல்லா ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னு போய் பார்க்க போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், சத்தமாக கூட பேச மாட்டா. அப்படி கரெக்டான ஆள். இங்கே யாரை வேணால் கேட்டு பாருங்க, இங்கே தெருவில் இங்கெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் ஆளு. அவர் கண்டிப்பாக விஜய் வந்து உதவி செய்யணும், கேரண்டி. ஏன்னா அவங்க குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க இப்போ ஜனங்களுக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கோசரம் செய்யாமல் பப்ளிசிட்டிக்கோசரம் செய்யலின்னா கூட அவங்க குடும்பத்தை வந்து நல்லா விசாரிச்சாவே கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அந்த மாதிரி குடும்பம் தான் அது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. பாவம் ஒரு ஆள் தான் சம்பாதனை, வேறு யாரும் இல்லை. சின்ன குழந்தைங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு வீட்டோட தான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நாங்கள் வாடகை வீட்டில் எங்கள் வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. ஆனால் நல்ல கேரக்டர் இங்கே. அதுதான் பொண்ணுக்கே 10 வயசு. அவங்க வந்து இங்கே வந்த பின்னால் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் ஒரு 11 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 11-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறோம். இங்கே தான் இருக்கிறாங்க, வேற எங்கேயும் போகிறதுக்கு. அவங்க குடும்பம் என்ன அது வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்குது, தெரியல. அந்த பொண்ணுக்கே வந்து இப்போ கடைசியில் தான் சொன்னாங்க. அது எப்படி அந்த அதிர்ச்சி ரொம்ப எங்களுக்கு வந்து எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி, அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. இன்னும் வருங்காலத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ரொம்ப இது. ஆனால் அவங்க யாருக்கும் தமிழ் தெரியாதுங்கண்ணா. அவங்க ஹிந்திக்காரங்க தான். இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப 10-12 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் குடியிருக்காங்க. அது நாங்கள் இங்கே வந்து 4 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நல்ல கேரக்டர் தான் அந்த அண்ணா. அந்த மாதிரி தப்பான நல்ல கேரக்டர். தமிழ் அந்த அண்ணா குமத்தி காலுக்குள் பேசிட்டு தான் போனார். ஆனால் கட்சி இதுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. விஜய் பார்க்க போகிறேங்கிற சொல்ல, கட்சி மீட்டிங்க்கு போகிறேங்கானார். அங்கே போகிறேன் அந்த ட்ரெஸ் அந்த கொடி தான் போட்டுட்டு போனார். அதுதான் தெரியும். 2 பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்கண்ணா. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியாதுங்கண்ணா. அவங்க பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், பையனுக்கு தெரியாது. வெள்ளி வேலை தாங்கண்ணா செய்யறாங்க. வெள்ளி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு இப்ப வந்துருங்கண்ணா. வந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ தெரியல. அவங்க பொண்ணு இப்ப வந்தா அவங்க அப்பா இல்லைன்னா என்ன நடக்குமோ தெரியாது. ஸ்கூல் போயிருக்காங்க. அந்த பொண்ணுமே பாசங்கண்ணா. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வீதியில எல்லாருமே கேட்போம், அந்த அக்கா நாங்க நம்ம இப்ப கட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளைய அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த பொண்ணு அந்த என் பிள்ளை நான் வீட்டோட மாப்பிள்ளைய தான்க்கா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியாதுங்கண்ணா. நாங்கள் ஏதோ ஒன்று எடுக்கணும்னா கூட ஆனால் அவங்க ஒய்ஃபு கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. நீங்களே போய் பேசினா கூட எதுவும் சொல்ல தெரியாது திருப்பி. அந்த பொண்ணு அவங்க பொம்பளை பொண்ணுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். அந்த அண்ணாக்கு தெரியும், வேற யாருக்கும் தமிழ் தெரியாது. எதாங்க தெரியலைங்கண்ணா. இழப்புங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது. அந்த பொண்ணு இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் தெரியாமல் என்ன பண்ண போதோ தெரியல. நிஜமாலுமே தெரியல. அவங்க ஃபேமிலியில அது எனக்கு கஷ்டம் எல்லாத்துக்குமே. இழப்புங்கிறது எல்லாத்துக்கும் நான் உயிர்னா எல்லாத்துக்குமே ஒண்ணுதாங்கண்ணா. கஷ்டம் இழப்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவங்க ஃபேமிலிக்கு பார்த்து அவங்களே ஏதோ உதவி பண்ணட்டுங்கண்ணா. நல்ல மனுஷங்க. அவர் சேட்டு அவர் பேர். அவங்க மகாராஷ்டிரா வந்து இங்க குடி வந்து அவர் பேர் வந்து இது அவங்க பேர் சேட்டாங்க. அவங்க இங்கே வந்து எங்ககிட்ட தமிழ் நம்மளாட்ட இருக்கிற மாதிரி அப்படி பேசுவார். எங்கிட்ட போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிங்க சார் நல்லா என்கிட்ட பேசினார். என்னங்கண்ணா நான் வேலை இல்லையான்னு கேட்டேன். வெள்ளி வேலை செய்கிறாரு அவர். உருக்குற பற்றி என்னன்னு தெரியலன்னா வெள்ளி வேலை செய்ய வேலை இல்லையானா கேட்டேன். வேலை எலெக்ஷன் டைமில் இல்லைக்கா அப்படின்னாரு. இந்த வண்டி அவரு தான். இந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் இங்கே நிற்கிறேன். காலையில் இன்னைக்கெல்லாம் அமௌண்ட் போட்டு விட்டாங்களா 5000. அவங்க பொண்டாட்டிக்கு வந்துருச்சானான்னு கேட்டேன். அவங்க சம்சாரத்துக்கு வந்துருச்சுங்கக்கா 5000. ஏன்னா சொல்லல. அப்படி நல்லா பேசுவார். நல்ல மனுஷன். நம்பவே முடியல. அந்த பிள்ளைக்கு என்ன ஆதரவு சொல்லுவாங்களோ தெரியல எனக்கு. நல்ல மனுஷனா. அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் விஜய் பார்க்க போறேனாரு. ஏன்னா உங்க வெளியாளுங்களுக்குலாம் அனுமதி இல்லை, அது எங்க கட்சி கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதியா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு எனக்கு எங்கள் முதலாளி மூலியமா எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்குதுக்கா நான் போய் பார்க்குறேன்னாரு. நானும் வந்து பார்க்குறேன்னா விஜய் அப்படின்னு கேட்டேன். நானே ஓசில் போகிறேங்க அப்படின்னாரு. சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. தமிழ் ஆளுங்களாட்டு இருக்குது. என் வண்டி இங்கே நிற்கட்டும், உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். ஒரு வண்டி இங்கே நிற்கட்டும், அங்கே கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் வெயில் அதிகமாக இருக்குன்னு நான் உள்ளே போயிட்டேங்க. நல்ல மனுஷன். அந்த
ஒரு 12 மணிக்கு அவர்கிட்ட நான் பேசினேங்க சார். 12 மணி இருக்கும் சரியா நான் பேசுகிறப்ப அவர்கிட்ட 12 மணிக்கு மேலே தான் போயிருக்கிறாரு. என்னாலும் போனான்னு தெரியல. ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக இருந்தார். விஜய் பார்க்க போனார். வேலை எல்லாத்துக்கும் நான் அந்த வேலையாக செய்கிறேங்காம்பார். தினமும் பேசுவார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தமிழ் தெரியாது. அதெல்லாம் அவ்வளோக்கு எங்கிட்ட பேசினதில்ல. அந்த பிள்ளைங்க பேசும். பிள்ளைங்க ஒரு 2000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் கூட அதை அப்பயே போட்டு ஓடியாருவார். நல்ல மனுஷன். அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குமோ தெரியல. ஸ்கூல் போயிருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க 2 பையன் 1 பொண்ணு 1. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்க. பிள்ளைங்க இருக்குது. இந்த பிள்ளைக்கு அப்பா பணம் வேணாம், எனக்கு அப்பா தான் வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க சம்சாரம் வந்துருச்சு வீட்டுக்கு.